ஒரு உருளைக்கிழங்கு 2 கப் அரிசி மாவு வச்சு எப்படி கலகலா ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு எடுத்துக்கோங்க. அவிச்சிட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சிக்கோங்க. தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இந்த துருவி எடுத்ததை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறோம். சரி, மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்காதீங்க. அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக அரைக்கும் போது இருக்கும். அதனால் துருவி எடுத்துக்கிறோம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிங்கன்னா நிறைய மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சது இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. தனித்தனியாக பெரிய பெரிய பால் சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி மாவு தேய்ப்பலாம் அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அதில் வந்து நம்ம ஹோல் ஹோலாக போட்டுக்கலாம். நம்ம ஏன் ஹோல் ஹோலாக போடுறோன்னா, நம்ம பொரிக்கும்போது என்னாகனா பூரி மாதிரி உப்பி வந்துடும். அந்த மாதிரி உப்பி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹோல் ஹோலாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல் ஹோலாக போடும்போது அது நம்மளுக்கு உப்பி வராது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பிஸ்கட் கட்டரை வச்சு நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கட் கட்டர் இல்லைன்னா வீட்டில் நம்ம பாட்டில் மூடி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு போடாதீங்க, ஒரு மாதிரி கருகிடும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு போடும்போது சிம்மில் போட்டுக்கோங்க. ஆனால் பொரிக்கும் போது என்ன பண்ணிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கருகிடும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வரும். கலக்கலா ரெசிபிக்கு எல்லோரும் சுகர் கோட்டிங் தான் கொடுப்பாங்க. சுகர் பிடிக்காதவங்க நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகா பொடியும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். சுகர் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.